உலகப்போர்ன்னு ஒண்ணு நடந்தா நீருக்காகவும், சோறுக்காகவும் தான் நடக்கும். கண்டிப்பா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உலகத்திலேயே பாவப்பட்ட ஜென்மம் தாங்க இந்த விவசாயிகள் ஜென்மம். அதாவது உலகத்தில Facebook, Twitter, Instagram, Facebook இந்த மாரி சோசியல் மீடியால செலவழிக்கிற உங்களுக்கு, தினம் தினம் சாப்பிடுற வாழைப்பழத்திலருந்து சாப்பாடு, கோதுமை, மைதா எல்லாமே வந்து விளைய வச்சு குடுக்குற விவசாயிகளோட லைஃப்ப வந்து ஒரு டைம் கூட இந்த அன்றாட வாழ்வுல யோசிச்சு பார்க்குறோமாங்கிறது வந்து கேள்விக்குறியா தான் இருக்கு. அந்த வகையில விவசாயிகள் வந்து நம்ம படுத்துற பாடு பட்டு பத்தாதுன்னு விலை குறைவு இது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு இயற்கையாலுமே பல சிக்கல்களும், சிரமங்களும் சந்திச்சு கொண்டு தான் இருக்காங்க. தண்ணி பற்றாக்குறை, கிணறுல தண்ணி இல்ல, போர்ல தண்ணி இல்ல, மழை பெய்யல, வெள்ள அரிப்பு இந்த மாரி பல கஷ்டங்களையும், இன்னல்களையும் தினசரி அவங்க வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. விவசாயிகளுக்கு போதுமான ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு போதியமான மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. விவசாயின்னு சொன்னா பொண்ணு குடுக்க கூட யோசிக்கிற இந்த காலகட்டத்தில. விவசாயி அப்படிங்கிறவங்க வந்து அந்த தொழில விட்டு வெளியேறிட்டா உண்மையிலேயே என்ன நடக்கும்? குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்க. இல்ல நீங்க ஒரு விவசாயி, உங்களுக்கு விவசாயம் புடிக்கும். உங்களுக்கு சாப்பாடு வேணும்னாலே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து விவசாயம்னு போடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறந்துடாம நம்ம குரல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.